ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வெல்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்தியன் கார் மார்க்கெட்ல மாருதி சுசுகி தன்னுடைய புத்தம் புதிய காரான சிலாரியோ 2021 காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் சிலாரியோ 2021 காரனுடைய வேரியண்ட் கம்பேரிசன் தான் கொடுக்க போறோம். மாருதி சுசுகி சிலாரியோ 2021 பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 4 வேரியண்ட்ல கொடுத்திருக்காங்க. இதுல எந்த வேரியண்ட் வாங்கினா அது நமக்கு ஆப்டான வேரியண்ட் இருக்கும் அப்படிங்கிற டவுட்லயோ ஆசிலேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வேரியண்ட் கம்பேரிசன் ரிவ்யூ ஒரு கிளியர் கட்டான ஐடியாவை கொடுக்கும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுமையா பாருங்க. மாருதி சுசுகி சிலாரியோ 2021 பொறுத்த வரைக்கும் எந்த காருக்கெல்லாம் ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய காரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாட்டானுடைய டியாகோ, டாட்சனுடைய கோ, மாருதியுடைய வேகனார், அது மட்டும் இல்லாம ஹிண்டாயினுடைய சாண்ட்ரோ, இந்த காருக்கெல்லாமே டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய காரா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சிலாரியோ 2021 பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா 4 வேரியண்ட்ல கொடுத்திருக்காங்க. அதாவது LXi, VXi, ZXi, ZXi Plus 4 வேரியண்ட்ல கொடுத்திருக்காங்க. ஃபியூலை பொறுத்த வரைக்கும் இந்த கார் உங்களுக்கு பெட்ரோல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. டீசல் சிஎன்ஜின் வேற எந்த ஆப்ஷனுமே இந்த கார் கிடையாது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு வேரியண்டும் என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாருதியோட LXi மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் 5,43,000 ரூபாய், VXi மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 6,12,000, ZXi மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 6,46,000, ZXi Plus மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 6,89,000. அது ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் VXi ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 6,55,000, ZXi ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் சென்னையுடைய ஆன் ரோட் பிரைஸ் 7,19,000, ZXi Plus ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 7,74,000. இப்போ இந்த சிலாரியோ கார் என்ன டைமென்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். லெந்த் பொறுத்த வரைக்கும் 3695 மில்லிமீட்டர், விட்த் 1685 மில்லிமீட்டர், ஹைட் பொறுத்த வரைக்கும் 1555 மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க. லெந்த், விட்த், ஹைட் இந்த மூணுமே நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த காரோட இன்டீரியர்ல ஃப்ரண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் அட்டகாசமான ஸ்பேசிங் கண்டிப்பா தாராளமா கொடுத்திருப்பாங்க. ஃப்ரண்ட் ரோனுடைய நீ ரூமா இருக்கட்டும், இல்ல ஷோல்டர் ஸ்பேஸா இருக்கட்டும், ஹெட் ரூமா இருக்கட்டும், டை சப்போர்ட்டா இருக்கட்டும், எல்லாமே தாராளமா இருக்கும். செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய ஒரு கம்ஃபர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடையாது. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2435 மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அதே பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் 318 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. இது கண்டிப்பா பழைய சிலாரியோவையும் கிட்டத்தட்ட 78 லிட்டர் பூட் ஸ்பேஸ் அதிகமா கொடுத்திருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் 35 லிட்டர்ல ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. என்ன இன்ஜின் இந்த கார்ல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 லிட்டர்ல டியூவல் ஜெட் 300 பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இன்ஜின் டெவலப்மெண்ட் பவர்ங்கிறது 67 பிஹெச்பி பவர். டார்க் பொறுத்த வரைக்கும் 89 நியூட்டன் மீட்டர் டார்க். டிரான்ஸ்மிஷன் பார்க்கும்போது 5 ஸ்பீட்ல மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டையுமே கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஜின் டெவலப்மெண்ட் மைலேஜ்ங்கிறது 26.68 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. இப்போ நம்ம இந்த சிலாரியோ 2021 காருடைய வேரியண்ட் கம்பேரிசனை பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு வேரியண்ட்லயும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, அது ஒரு வேரியண்ட்ல இந்த வேரியண்ட்க்கு நம்ம போகும்போது என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு டீடைலான கம்பேரிசன் ரிவ்யூ பார்க்கலாம். வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் 4 வேரியண்ட் கொடுத்திருக்காங்க. LXi, VXi, ZXi Plus அப்படின்னு 4 வேரியண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபீச்சர்ஸை பார்க்கும்போது பவர் ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் 4 வேரியண்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. பவர் விண்டோஸ் முன்னாலையும் பின்னாலையும் இருக்கு, இருந்தாலும் பேஸ் வேரியண்டான LXiல கொடுக்கல. லோ ஃபியூல் லைட் வார்னிங் பொறுத்த வரைக்கும் 4 வேரியண்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. அக்சஸரி பவர் அவுட்லெட் பொறுத்த வரைக்கும் 4 வேரியண்ட்லயுமே காமனா இருக்கு. வேனிட்டி மிரர் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்டான LXiல கிடையாது, மற்ற மூணுலயுமே கொடுத்திருக்காங்க. இனி பின்பக்க சீட்டுக்கு ஹெட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 4 வேரியண்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. கப் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னால மட்டும் தான் கார்ல கொடுத்திருக்காங்க, பின்பக்கத்துல உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் கிடையாது. அது 4 வேரியண்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. முதுகு தண்டுக்கு ஏத்த மாதிரி இந்த காரோட பின்பக்க சீட்டை உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. இது 4 வேரியண்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீலை பொறுத்த வரைக்கும் பேஸ் 2 வேரியண்டான LXi, VXiல கொடுக்கல. அதுக்கு அடுத்து கூடிய டாப் 2 வேரியண்ட்லயுமே அதை கொடுத்திருக்காங்க. பின்பக்கத்துல பார்க்கிங் சென்சாரை பொறுத்த வரைக்கும் 4 வேரியண்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய ஸ்மார்ட் அக்சஸ் கார்டு என்ட்ரி பேஸ் 3 வேரியண்ட்லயுமே கிடையாது. டாப் வேரியண்டான ZXi Plusல மட்டும் தான் அதை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய இன்ஜின் ஸ்டார்ட் பட்டனை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியண்டான ZXi Plusல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த காருடைய முன்பக்கத்திலையும் பின்பக்கத்திலையும் இருக்கு, அது 4 வேரியண்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. வாய்ஸ் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் பேஸ் 3 வேரியண்ட்லயும் கிடையாது, டாப் வேரியண்ட் ZXi Plusல மட்டும் தான் அதை கொடுத்திருக்காங்க. USB சார்ஜரை பொறுத்த வரைக்கும் வண்டியோட முன்பக்கத்துல மட்டும் தான் இருக்கு, பின்பக்கத்துல உங்களுக்கு USB சார்ஜர் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் சார்ஜரை பொறுத்த வரைக்கும் பேஸ் 2 வேரியண்ட்லயும் கொடுக்கல, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாப் 2 வேரியண்ட்ல அதை கொடுத்திருக்காங்க. கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் 4 வேரியண்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. ஏர் கண்டிஷனர் வித் ஹீட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 வேரியண்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் பேஸ் 2 வேரியண்ட்லயும் கொடுக்கல, ZXi Plusல அதை கொடுத்திருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் விரும்பக்கூடிய கீலெஸ் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் பேஸ் 2 வேரியண்ட்லயும் கிடையாது, டாப் வேரியண்டான ZXi Plusல அதை கொடுத்திருக்காங்க. இன்டீரியர்ல என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க, அது எதுல எது மாறுபட்டு போகுது அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்கலாம். டாக்கோமீட்டர் பொறுத்த வரைக்கும் பேஸ் 2 வேரியண்ட்லயும் கொடுக்கல, அதுக்கு அடுத்து 2 வேரியண்ட்லயுமே கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர் 4 வேரியண்ட்லயுமே காமனா இருக்கு. எந்த வேரியண்ட் நீங்க எடுத்தீங்கனாலும் லெதர்ல அப்போல்சரி கிடையாது, ஃபேப்ரிக் அப்போல்சரி தான் கொடுத்திருக்காங்க. அது காமனா 4 வேரியண்ட்லயுமே கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் க்ளவ் கம்பார்ட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இது 4 வேரியண்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் கிளாக், டிஜிட்டல் ஓடோமீட்டர் பொறுத்த வரைக்கும் 4 வேரியண்ட்லயுமே காமனா இருக்கு. ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியண்ட் ZXi Plus
பிளஸ்ல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. மற்ற 3 வேரியன்ட்லயுமே அது உங்களுக்கு கிடையாது. எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட்ஸ் உங்களுக்கு 4 வேரியன்ட்லயுமே இருக்கு. அதே நேரத்தில் ஃபோக் லைட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காருடைய டாப் ரெண்டான ZXi பிளஸ்ல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. பேஸ் 3 வேரியன்ட்லயுமே அதை கொடுக்கல அப்படிங்கிறது கண்டிப்பா அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்டா தான் இருக்கு. சைடு மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட தேவையில்லை, நீங்க எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் பேஸ் வேரியன்டான LXi அதை கொடுக்கல. மற்ற 3 வேரியன்ட்லயுமே எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ORVM கொடுத்திருக்காங்க. இனி பின்பக்க விண்டோல வைப்பர், வாஷர், டிஃபோகர்ங்கிற மிக முக்கியமான இந்த 3 அம்சங்களுமே உங்களுக்கு டாப் ரெண்டான ZXi பிளஸ்ல கொடுத்திருக்காங்க. மற்ற பேஸ் 2 வேரியன்ட்லயுமே அதை கொடுக்கல அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான். இனி பேஸ் வேரியன்டான LXi கார் நீங்க எடுக்கிறீங்கன்னா இங்க வீல் கவர் கூட கிடையாது, ஒட்டுமொத்தமா மொட்டையான ஒரு வீல் தான் கொடுத்திருக்காங்க. வீல் கவர்ஸ் பொறுத்த வரைக்கும் VXi ZXiங்கிற மற்ற 2 வேரியன்ட்லயுமே இருக்கு. அலாய் வீலை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியன்டான ZXi பிளஸ்ல மட்டும் தான் அலாய் வீல்ஸ் இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. இனி பவர் ஆண்டனாவை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்டான LXi கொடுக்கல. அதுக்கு அடுத்து கூட VXi ZXi பிளஸ்ங்கிற வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. இனி டான் இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் சைடு மிரர்ஸ் இன்டகிரேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பேஸ் 2 வேரியன்ட்ல அப்படி கொடுக்கல, ZXi பிளஸ்ல அதை கொடுத்திருக்காங்க. இனி வண்டிக்கு ஒரு அட்டகாசமான லுக் எடுத்து கொடுக்கக்கூடிய குரோம் கிரில்ல பொறுத்த வரைக்கும் 4 வேரியன்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியில நீ எந்த வேரியன்ட் எடுத்தாலும் சரி, அதாவது டாப் வேரியன்ட் எடுத்தாலும் கூட உங்களுக்கு LED ஹெட்லாம்ப்ஸ் கிடையாது, ஹாலஜன்ல தான் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்திருக்காங்க. வீல் சைஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் 3 வேரியன்ட் அதாவது LXi, VXi, ZXi 3லயுமே 14 இன்ச்சில் வீல் சைஸ் கொடுத்திருக்காங்க. அதே டாப் வேரியன்டான ZXi பிளஸ் பொறுத்த வரைக்கும் 15 இன்ச்சில் வீல் சைஸையும் கொடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு காசு கொடுத்து எடுக்கக்கூடிய இந்த கார்ல உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கம்யூனிகேஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் 2D ஆடியோ பொறுத்த வரைக்கும் பேஸ் 2 வேரியன்ட்லயும் சுத்தமா கொடுக்கல, டாப் 2 வேரியன்ட்லயுமே கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாலையும் பின்னாலையுமே 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது டாப் 2 வேரியன்ட்ல மட்டும் தான் இருக்கு. USB, AUX, ப்ளூடூத்ங்கிற கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் டாப் 2 வேரியன்ட்லயுமே கொடுத்திருக்காங்க, பேஸ் 2 வேரியன்ட்லயும் கொடுக்கல. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ பொறுத்த வரைக்கும் டாப் 2 ZXi பிளஸ்ல மட்டும் தான் இருக்கு, பேஸ் 3 வேரியன்ட்லயுமே கொடுக்கல. இதுல இருந்து தெளிவா ஒரு விஷயம் தெரியுது, ஆடியோ கண்ட்ரோல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பேஸ் 2 வேரியன்டான LXi, VXi உங்களுக்கு சுத்தமா எதுவுமே கொடுக்கல. சோ இந்த 2 வேரியன்ட் எடுத்தீங்கன்னா நீங்க ஆஃப்டர் மார்க்கெட் வேற ஏதாவது வாங்கி தான் நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இந்த காரை கொடுத்திருக்காங்க. என்னுடைய ரிவ்யூ கண்டினியூ பண்ணி பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், நான் எந்த ஒரு கார் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த கார்ல முதன்மையா சொல்லக்கூடிய அம்சங்கிறது சேஃப்டி. இந்திய மக்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்கா ஒரு ஐடியா இருக்கு, என்ன அப்படின்னா ஒரு புது கார் வாங்க போகும்போது அந்த கார் எந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்குது, அந்த கார் பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, அது மட்டும் அந்த கார் எந்த அளவுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கவே தவிர அந்த கார் எந்த அளவுக்கு சேஃப்டில இருக்கு அப்படிங்கறத நம்ம பெரிய அளவுல பார்க்கிறது கிடையாது. எப்பவுமே ஒரு கார் எடுக்கும்போது அது புது காரா இருக்கட்டும் இல்ல பழைய காரா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அந்த கார்ல நீங்க சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத முழுமையா பாருங்க. சோ அதனுடைய அடிப்படையில் இந்த கார்ல சேஃப்டி வைஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத இப்ப டீடைலா பார்க்கலாம். ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 4 வேரியன்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. சென்டர் லாக்கிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்டான LXi கொடுக்கல, மற்ற 3 வேரியன்ட்லயுமே கொடுத்திருக்காங்க. பவர் டோர் லாக்ஸ், சைல்ட் சேஃப்டி லாக், டியூவல் ஏர் பேக் இதெல்லாம் எல்லா வேரியன்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. இனி பின்பக்க சீட்டுக்கு சீட் பெல்ட் பொறுத்த வரைக்கும் 4 வேரியன்ட்லயுமே காமனா இருக்கு. அந்த சீட் பெல்ட்டுக்கு வார்னிங்மே உங்களுக்கு 4 வேரியன்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. டோர் அஜார் வார்னிங், அதாவது டோர் நீங்க ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணலனா அதுக்குண்டான இன்டிமேஷன் MIDல வந்துரும். அது 4 வேரியன்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. இன்ஜின் இம்மோபிலைசர், அதாவது உங்க கீழே கோட், இன்ஜின் கோட் ரெண்டுமே மேட்ச் ஆச்சுனா மட்டும் தான் நீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாம இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அது 4 வேரியன்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. கிராஷ் சென்சார் 4 வேரியன்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. சென்ட்ரலி மவுண்டட் ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் 4 வேரியன்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. இன்ஜின் செக் வார்னிங் 4 வேரியன்ட்லயுமே காமனா இருக்கு. எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மென்ட் பொறுத்த வரைக்கும் 4 வேரியன்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. ஸ்பீட் அலர்ட்டுமே 4 வேரியன்ட்லயுமே காமனா இருக்கு. ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்டான LXiல கொடுக்கல, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மற்ற 3 வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக்ங்கிறது வேற எதுவும் கிடையாது. நீங்க மேனுவலா டோரை லாக் பண்ண மறந்தாலும் கூட நீங்க 10 இருந்து 15 கிலோமீட்டர் ஸ்பீட்ல உங்க வண்டியை மூவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா எல்லா டோருமே லாக் ஆயிரும். இம்பாக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக்கையுமே இந்த கார்ல டாப் 2 வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க, பேஸ் 2 வேரியன்ட்லயுமே கொடுக்கல. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷனா இப்போ இந்த மாருதி சுசுகி செலாரியோ 2021 கார்ல 4 வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. இதுல எந்த வேரியன்ட் எடுத்தா எனக்கு ஆப்டான வேரியன்ட் இருக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா பேஸ் வேரியன்டான LXi கண்டிப்பா எடுக்க வேண்டாம். எதனாலனா இந்த வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா எந்த ஒரு ஃபீச்சர்ஸும் அவங்க கொடுக்கல, ரொம்ப கம்மியான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. VXi பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது டாப் வேரியன்டான ZXi பிளஸ் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ZXi பிளஸ் பொறுத்த வரைக்கும் 38 ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அது VXi பொறுத்த வரைக்கும் 21 ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல இருக்கக்கூடிய ZXi பொறுத்த வரைக்கும் 32 ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ZXi பிளஸ் ஆன டாப் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் 38 ஃபீச்சர்ஸ் இந்த கார்ல தாராளமா கொடுத்திருக்காங்க. என்னுடைய ரெக்கமெண்ட்ங்கிறது உங்ககிட்ட காசு இருக்கு அப்படின்னா நீங்க ZXi ஆப்ஷனுக்கு போகலாம், அது இல்லனா VXi ஆப்ஷனுக்கு போகலாம். பேஸ் வேரியன்டான LXi கண்டிப்பா இந்த கார்ல நீங்க எடுக்க வேண்டாம் அப்படிங்கறத என்னோட ரெக்கமெண்டேஷன் நான் சொல்லிக்கிறேன். சோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த இன்ஃபர்மேட்டிவ் கண்டிப்பா உங்களை ஃபுல் பண்ணிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ. बना के देखो, that's how we live 24/7 of our life. 24/7 of our life. 24/7 of our life.
Drive your style with the all-new Celerio.